ஆக்சுவலி சொல்லப்போனால் சம்பவம் இங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இன்னைக்கு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். அப்படியா பாஸ்போர்ட் எடுத்துட்டா தான் உண்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் என் ஹார்ட் ரேட்டு 137 தொட்டுட்டு வந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னையிலேருந்து நம்ம ட்ராவல் விலாக் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம கிரீஸ் ட்ரிப்போட டே 1 விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் எங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே வந்து யூகே பொறுத்தவரையும் குட்டி குட்டி ஊருங்களில் இருக்கிறது வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கூட்டம் இருக்காது, ரொம்ப நாய்ஸ் இருக்காது. பட் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஏர்போர்ட்டுக்கு வரனா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இது வழியாக எப்படியோ காலையில் பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இனிமேல் தான் அந்த பெரிய சம்பவமே இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் சம்பவம் இங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னா பொதுவாக வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி வர சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரீச் ஆனோம். அதுக்கு ரீசன் நாங்கள் கிடையாது, பஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் லேட்டு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இன்னைக்கு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் தான் நினச்சோம். ஆனால் டிரைவர் எப்படியோ அடிச்சு பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆனால் இப்படி பாஸ்போர்ட்டை நாங்கள் மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கவே இல்லை. நம்ம போக வேண்டிய ஃப்ளைட்டு வந்து சென்னையா? நம்ம என்ன சென்னையா போகிறோம்? இதோ இங்கே இருக்கிற அந்த மிஷினில் வந்து எல்லோரும் டிக்கெட் எடுக்கிறாங்களே, இதான் ஸ்டெப் 1ன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஏனே தெரியாது, இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகவே ஆகாது. மித்த எல்லா கண்ட்ரி பாஸ்போர்ட்டுக்கும் ஒர்க் ஆகுது, இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகாது. நம்ம மட்டும் மேனுவல் செக்இன் தான் பண்ணணும். போய் வழக்கம் போல் அங்கே போய் அவங்ககிட்ட போய் பேக்கேஜை கொடுத்துட்டு அவங்க வெயிட் செக் பண்ணிட்டு, மித்த எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக் செக்இன் இருக்கும். ஆனால் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் இது ஒர்க் ஆகாது. இவ்வளோ நேரம் எல்லாமே சுமூகமாக தான் மக்களே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மெஷினை காட்டி இந்த பாஸ்போர்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான், ஆமாம் நம்ம பாஸ்போர்ட் எங்கே அப்படின்ற ஞாபகமே எங்களுக்கு வந்துச்சு. ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இப்போ வந்த பஸ்ஸில் அவன் பேக் விட்டுட்டு வந்துட்டான். பேக் பேக்கில் தான் பாஸ்போர்ட் எல்லாமே இருக்குது. பஸ் இப்போ போயிருக்கோம். அவன் எப்படியாவது போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி அடுத்த டெர்மினலில் இருக்கும். அதில் போய் பிடிச்சி எப்படியாவது பாஸ்போர்ட் எடுத்துட்டா தான் உண்டு. ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நான் இந்த டெர்மினல்லே வெயிட் பண்ணிருக்கேன். அவன் பஸ்ஸு போய் பார்க்குறக்கா போயிருக்கான். ஒரு வழியாக கடவுள் புண்ணியத்துக்கு அந்த பஸ்ஸு அடுத்த டெர்மினல்லே நின்றுச்சு. ஸோ அப்படியே போய் அந்த டிரைவர்கிட்ட கேட்டு பேக்கையே எடுத்துகிட்டு உள்ளக்குள்ளே பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கே மூச்சே விட முடிஞ்சுது. அப்புறம் ஒரு வழியாக செக்இன் ப்ராசஸ், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போக வேண்டிய கேட்டு பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. இங்கேருந்து கேட்ஸ் எல்லாமே வந்து கீழே தான் இருக்கும். இங்கே இந்த பிரதாமோஞ்சே ஸ்டோர் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து இப்போ எதாவது லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஹாட்ஸ் இருக்குல்ல, அந்த இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே கிளம்பலாம். பாஸ்போர்ட் கிடச்சி இங்கேருந்து இங்கே வரக்குள்ளேயும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் நடுவில் எங்கேயுமே வீடியோஸ் எடுக்கல. நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னதுன்னா, ஒரு ரேப் வாங்குறதுக்காக. ஹாட் ரேப்ஸ் இதுதான் எனக்கு பிடிக்கும். அவனுக்கு வெஜ்ஜில் ஒரு ரேப் எடுக்கணும். இந்த ரேப் ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெஜ்ஜில் ஃப்ரெஷ் ஹேண்ட்மேட் இருந்துச்சு. ஆனால் அது என்னது, ரெட் பெப்பர் டொமேட்டோ மசாலா, இல்லைன்னா ஷவர்மா ரேப். பலாஃபல் அவனுக்கு பிடிக்கும். பலாஃபல் எடுத்துக்கலாம். நம்ம பலாஃபல் ரேப் ஒன்று எடுத்துக்கலாம். எனக்கு நான்வெஜ்ஜில் பிக்ஸ் இன் த பிளாங்கெட் இருக்குது, ஸ்வீடிஷ் மீட் பால்ஸ் இருக்குது, இது இட்டாலியன் ஸ்டைல் சிக்கன், இது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி எல்லாரும் ஃப்ளைட்டுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம போக வேண்டிய ஏத்தன்ஸ் கேட். எல்லாரும் ஆல்ரெடி போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் போட் பண்ணலாம். லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, ஒவ்வொரு 3 to 5 மினிட்ஸுக்கு ஒரு ஃப்ளைட்டு கண்டினியூஸாக லேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா இந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இதுவும் இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ அப்படியே அந்த இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணி இந்த இதில் போயிடுவோம். இதோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம எஸ்கலேட்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. நம்ம கீழே இறங்கி வந்து அந்த டனல்குள்ளே நடந்து வரக்குள்ளேயும் அடுத்த ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு.
ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி வந்து உட்காந்தாச்சு. நமக்கு தான் இருக்கிறதுலே கடைசி சீட்டு. ஆனால் அது விண்டோ சீட்டாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் டிவி கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி போன ட்ரிப்லலாம் டிவி இருந்துச்சு. ஸோ எனக்கு டைம் பண்ணதே தெரில. மாற்றி மாற்றி படம் பார்க்குறது, சீரியல்ஸ் பார்க்குறதுன்னு டைம் போயிடுச்சு. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் எப்படி டைம் போக போகுதுன்னே தெரில. இப்போ தான் பைலட் பேசினார். நாங்களே லேட்டுன்னு பார்த்தா இங்கேருந்து ஃப்ளைட்டு கிளம்ப இன்னும் லேட் ஆகுது. ஸோ கிரீஸ் பக்கத்தில் போனோடனே எப்படியாவது குறுக்கு பாதையில் போயோ அடித்து ஓட்டியோ நான் வந்து உங்களை கரெக்டான நேரத்தில் சேர்த்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நேற்று இந்த ஃப்ளைட்டு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுச்சுன்ற பயத்தில் தான் அவசரமாக கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல இந்த பாஸ்போர்ட் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தா இன்றைக்கி 1/4 மணி நேரம் ஃப்ளைட்டு லேட்டு. இங்கே நடந்த சம்பவத்தில் என் ஹார்ட் ரேட்டு 137 தொட்டுட்டு வந்திருக்கு. அப்படியே சரி ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடை கொடுத்துருவாங்க, நம்ம சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவான்னு பார்த்தா கத்தையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஒத்தையாக கொடுத்துருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் லாங் ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களாம். இப்படி ஷார்ட் ஃப்ளைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஸ்நாக்ஸும் தண்ணி பாட்டிலையும் கொடுத்து முடிச்சு விட்ருவாங்களாம். சரி அதாவது ஏதாவது உருப்படியாக கொடுத்துருக்கலாம்ல. நம்ம ஊரில் பொரியாத சோளம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அதுதான் ஸ்நாக்காக. அப்புறம் என்ன பண்ண, பசிக்குதில் அதையும் பிரித்து வாயில் போட்டுட்டு கூகுள் மேப் எடுத்து போர் அடிக்குதுன்னு நம்ம எங்கே ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா ஸ்விட்சர்லாண்டுக்கு மேலே ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு போட்டிருந்துச்சு. அப்படியே வெளியே எட்டி பார்த்தா கீழே ஃபுல்லாக ஸ்விஸ் ஆல்ப்ஸ்மா அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. அந்த மலைக்கு மேலே வெள்ளை கலரில் கவர் ஆகிருக்கிற எல்லாமே ஸ்னோ தான். கொஞ்சம் கூட மனித நடமாட்டமே இல்லாமல் அந்த இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்குது பாருங்களேன். நம்ம சீட்டுக்கு முன்னாடி ஒரு டிவி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளைட் ட்ராவல் மாதிரி போரிங்கான ட்ராவல் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம எவ்வளோ தான் ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது கடலுக்கு மேலெலாம் போயிட்டோம் சுத்தம். ஜன்னல்லலாம் பார்த்தீங்களா எப்படி ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ஏன்னா நம்ம மேலே ஏற டெம்பரேச்சர் மைனஸில் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஐஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும். இதே இதை நம்ம லேண்ட் ஆனே நான் எடுத்து காட்டுறேன். சுத்தமாக அந்த ஐஸ் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிருக்கு பாருங்கள். ஓகே, ஒரு வழியாக கிரீஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். வெளியே வந்து இப்போ செம்ம ஃபாகியாக இருக்குது. அதனால் எதுவும் கிளியராக தெரியல. சொன்ன மாதிரிலாம் வரல. 10 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்திருக்கோம். பட் பரவாயில்ல, நம்ம கிளம்புனது 30 மினிட்ஸ் லேட்டாக கிளம்புனோம். அதுக்கு நம்ம 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளும் வந்து போய் எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்மளுக்கு இது எதுவும் பிரச்சனை கிடையாது. இன்னும் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் ஃப்ளைட்டில் வந்து கீழே இறங்கி போய் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு செக்இன் பண்ணணும் ரூமுக்கு. அதுக்கப்புறம் போய் சாப்பிடணும். ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க ஸ்நாக்ஸை போட்டே முடிச்சு விட்டாங்க. ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம ரூமுக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே இப்போ கிறிஸ்மஸ்க்காக ஃபுல்லாக செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஊரில் இப்போ வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரில. பட் நான் பார்த்த எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. அதில் ஊருக்குள்ளே எங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்ற எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த ஊரோட மேப்பு எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ டூரிஸ்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற மேப்பு, ட்ரிப் ஐட்டினரிஸ் எல்லாமே ஃப்ரீ டு டேக் தான். ஷரக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், தெரியும். அப்படியே இருந்தாலும் நம்ம என்ன குடிக்கும். சுத்தமாக இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ரூம் டூர் கொடுத்துட்றேன் வாங்க. ஸோ வழக்கம் போல் தான் நம்ம ஒரு மாதிரி அந்த கார்டை உள்ளே வச்சோடனே எல்லா எலக்ட்ரானிக்ஸும் ஆன் ஆயிடுது. அப்புறம் இப்படி ஒரு வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஒரு வார்ட்ரோப், அயனிங் டேபிள், அயன் பாக்ஸ் வந்து நம்ம கேட்டோம்னா வந்து கொடுப்பாங்க போல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டேபிள், அதில் வந்து ஹாட் வாட்டர் கெட்டில் இருக்குது. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி மக்கு, ஒரு ஸ்பூனு, அப்புறம் இதர பதற காஃபி க்ரீம் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் கிளாஸு, வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி என்னன்னு தெரியல. இது ஃப்ரிட்ஜு. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து சோப்பு, சூயிங் கிட்டு, சீப்பு
அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நார்மலாக நம்மளுக்கு கொடுக்குற அதே தான். கீழே ஒரு லாக்கர் இருக்குது, அங்கே இப்போ நான் வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது, ஒரு பெட்டு, டபுள் பெட்டு, சைடில் ஃபோன் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே ஒரு கவுச்சு, அப்புறம் ஒரு பாட்டில் ரெட் வைன் வச்சுருக்காங்க. அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியாக என்னன்னு தெரியலை. என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான பால்கனி இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ரெயின் இல்லை, ஆனால் நாளையிலேருந்து ரெயின் இருக்கும் போல். ஸோ மழை பெஞ்சா அங்கே அது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மலைக்கோட்டை மாதிரியே இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில, காலைல விடிஞ்சு பார்த்தா தான் தெரியும். கீழே பார்க்குறதுக்கு செம்ம பயமாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இதுதான் வியூ. நம்ம திருப்பி ரூம்குள்ளேயே போயிடுவோம். வெளியே குளிர்லாம் இல்லை, பட் எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம். ஃபோனை கீழே போட்டுருவேணும்னு ஒரு பயம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்ரூம், அந்த ஷவர் அங்கே உள்ளே இருக்குது. இங்கே ஒரு டாய்லெட் சீட், அப்புறம் இங்கே இதர பதற டாய்லெட்ரீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கூட வீட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் சிங்க்கு, அப்புறம் ஒரு மிரர், ப்ளோ ட்ரையர் எல்லாமே இருக்குது. அவ்வளவுதான். ஸோ எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது என்னமோ 3 hours தான். பட் அங்கேருந்து நம்ம ஆபிங்டன்லேருந்து ஆக்ஸ்ஃபோர்டு வந்து, ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து லண்டன் வந்து, லண்டன் டு ஏத்தன்ஸ் வந்திருக்கோம். ஸோ அதுவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒன் டே தான், கிட்டத்தட்டலாம் இல்லை, 1 day ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் என்னோடய ஹஸ்பண்ட் டின்னர் வாங்க போயிருக்காங்க. டின்னர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நாளைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் என்னெல்லாம் பண்ணுறோன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்ட பை.